சின்னதா ஒரு பர்த்டே ஃபங்ஷனுக்காக ஆஃபீஸ்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதுக்காக ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாவே வந்து வீட்லேருந்து கிளம்பி போயிட்டோம். அதுக்கு நம்ம பிரீத்திஸ் கலெக்ஷன்லேருந்து இந்த டாப் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்க ஆஃபீஸ் ஆர் காலேஜ் போறதுக்கு டாப்ஸ் வந்து தேடிட்டு இருந்தீங்க. அதுவும் கம்ஃபர்டபுளா வேணும்னு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம பேஜ் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸ்க்ரீன்ல நம்பர் தரேன். வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் உங்க ஆர்டர புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளம்பி பர்த்டே ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ண போயிட்டோம். நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரு புளிப்பு முட்டாய குடுத்து எல்லார்கிட்டயும் குடுக்க சொல்லி அதோட முடிச்சுருவாங்க. பட் இந்த ஜெனரேஷன் குழந்தைங்க ரொம்பவே லக்கின்னு தான் சொல்றேன். ஏன்னா 5த் பர்த்டே, 6த் பர்த்டே வரைக்குமே அவங்களுக்கு இவ்ளோ கிராண்டா கொண்டாடுறது பெரிய விஷயம் தான். இந்த ஜெனரேஷன் பேரண்டிங்க்கும் நம்ம அம்மாவோட ஜெனரேஷன் பேரண்டிங்க்கும் ஏதாச்சும் டிஃபரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க கேக் மெல்ட் ஆயிட போதுன்னு நாங்க ஒரு பக்கம் பயந்துட்டு நின்னுட்டு இருந்தோம். ஸோ, அதுக்குள்ள ஒரு கியூட் பாய் ஒருத்தர் வந்தாரு. அதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு கேக் மெல்ட் ஆயிட போதுன்னு சொல்லி நாங்க வந்து கேக்க கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த குழந்தை ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தா கேக் கட் பண்றதுக்கு. கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சமா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா வந்து நாங்க போனதே வந்து 6:30 ஆயிடுச்சு. 6:30க்கு மேல தான் ஆகுச்சு. ஒரே டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு அங்க போய் ரீச் ஆகுறதுக்கே 7:30க்கு மேல ஆயிடுச்சு. சாப்பாடு வேணாம் வேணான்னு சொன்னோம். இருந்தாலும் கம்பல் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லி உட்கார வச்சு, சாப்பிட வச்சு தான் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னதான் ஃபேமிலி கூட நம்ம நெறைய ஃபங்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டெண்ட் பண்ற ஃபங்ஷன் சம்திங் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு. ஸோ அது ஃபங்ஷன முடிச்சு ஒரு 8:30 போல நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். டாடா பாய் பாய்.